ஆக்சுவலி வந்துட்டு தோசையும் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அம்மா வந்துட்டு பார்ப்பாங்க, பட் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் இங்கே வந்துட்டு அப்பா ஃபேமிலியாக நாங்கள் வந்தோம். சரி எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. பட் இவர் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோன் ஆஃப் நான் ஜோசியம் பார்த்தேன். என்னென்னா தோசைனா என்ன சொல்லுவாங்க, பரிகாரம் சொல்லுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க, இல்லை இது போய் பண்ணுங்க, தேங்காய் உடைங்க, ஒரு 100 விளக்கு ஏற்றுங்க, அந்த மாதிரி சொல்லி தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செலவே இல்லாமல் ஒரு பரிகாரம் இல்லை, ஒரு செலவே இல்லாமல் ஏதோ ஒரு திங்ஸ் வந்துட்டு எனக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த தோசியம் இவர் ஆஸ்ட்ராலஜி வந்து இவர் சொன்னது வந்து புதுசாக இருந்துச்சு. எப்படின்னா கடவுள்ன்றதே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம முன்னோர்கள் கடவுள் பார்க்கணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு புதுசாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வே வந்துட்டு ஒரு லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஒரு பிளாக் இருக்குது, அதை வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு ரூட் கிளியர் பண்ணி ஒரு 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 வே கொடுத்தா மாதிரி இருக்குது. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். என்ன மாதிரி இருக்க பசங்க என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு நடக்க முடிய ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா மேபி லைக் உங்களுக்கு என்ன ஒரு லைவாக உங்களுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீயாக பேசலாம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, நான் சொல்கிறத விட நீங்கள் வந்துட்டு பார்த்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் புரியும். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு திருப்தி இருக்குது? நல்ல திருப்தி இருக்குது. புதுசாக இருந்துச்சு. இதை நான் வந்துட்டு இப்படியும் ஒரு இது இருக்குது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். இந்த தோசையும் இந்த விளக்கேற்றுறது இதெல்லாம் இல்லாமல், ஏன்னா நான் அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ அது இல்லாமல் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இதை நான் ஜோதிட ரீதியாக எந்த மாதிரி உணர்றீங்க? ஜோதிடம்லாம் பார்த்ததுல எந்த அளவுக்கு திருப்தி? ஜோதிடம் பார்த்துட்டு அதான் சொல்கிறேன் அங்கிள், எப்படின்னா நான் இந்த பரிகாரம் இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். அது எப்படி எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்றது வந்துட்டு மேபி நான் படித்த பசங்க, இப்போ இருக்கிற பசங்க, கால பசங்க யாருமே வந்துட்டு இந்த ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு பெருசாக. என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு யாருமே நம்பிக்கை இல்லை. பட் இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த வேணா என்ன நான் சொல்ற ஜோதிடத்தை நம்புவாங்க? நம்புவாங்க கண்டிப்பா. புதுசா இருக்கு, பிராக்டிகலா இருக்கு. டிஎன்ஏ கான்செப்ட், அது நீங்க நம்புற சயின்ஸ், நீங்க படிக்கிற சயின்ஸ் தான் சயின்ஸ் இருக்கிறத வந்து பிராக்டிகலான சயின்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கதால என்ன மாதிரி இருக்க பசங்க மேபி இதை வந்துட்டு கண்டிப்பா வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.